அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் ஏதாவது இருந்தாலும் அது கூடிய சீக்கிரத்தில் சரியாயிடும், கவலைப்படாதீங்க. அதாவது ஒரு சின்ன ஒரு உதாரணம், அது குட்டி கதை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அதன் மூலமாக இன்றைக்கி உங்களோட நான் என்ன ஒரு விஷயத்தை கடத்த இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னா, இது வந்து நாட் ஒன்லி அண்ணா தம்பி அது மட்டும் கிடையாது, ஒரு அண்ணா தம்பி அதை பற்றி தான் நான் சொல்கிறேன். ஆனால் அந்த உறவுக்கு மட்டும் கிடையாது, இது பொதுவானது. எல்லா ஒரு என்ன சொல்கிறது இடங்களிலும் இது பொருந்தும். என்னென்னா, நான் ஸ்ட்ரைட்டாக வளவலன்னு பேசாமல் விஷயத்துக்கே வந்துடுறேன். ஒரு அண்ணா தம்பி 2 பேரும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு அப்பா அம்மா இல்லை, அப்பா மட்டும் இருக்காங்க. நாளடைவில் இந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு, இறந்துட்டார். அவர் இறந்ததும் யூஸ்வலாக என்ன, அப்பாவோட சொத்து வந்துட்டு பிள்ளைகளுக்கு தானே வந்து சேரும். சரி, அவருக்கு என்ன சொத்து இருக்குது, அது 2 பேருக்கும் பிரித்து கொடுத்துடலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பெரியவருக்கு பெருசாக சொல்லிக்கிற மாதிரி சொத்து ஒன்றும் கிடையாது. ஒரு ஜோடி செருப்பு தான் இருக்குது. இது என்ன பண்ணுறது, ஆளுக்கு ஒரு செருப்பாக பிரித்து கொடுக்க முடியுமா? முடியாது இல்லை. அதனால் அண்ணா என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, தம்பி நான் வந்து பகல் முழுவதும் நான் போட்டுக்கிறேன், இரவு நேரத்தில் நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. தம்பியும் இந்த அக்ரிமெண்ட்க்கு ஓகே சொல்லிட்டாரு. இவர் பகலில் போட்டுக்கிறாரு அண்ணா, நைட்டில் அவர் போட்டுக்கிறாரு. நாட்கள் இந்த மாதிரி செல்லுது. ஒரு 2 மந்த்து போயிடுச்சு. போனதும் தம்பி வந்துட்டு அவங்க அண்ணா நைட்டு தூங்கிட்டு இருக்காரு, எழுப்பி நீ தயவு செஞ்சு இந்த செருப்பு எனக்கு பங்கே வேண்டாம், நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னு அவங்க அண்ணா கேட்குறாரு. நான் தூங்கி 2 மாதம் ஆச்சுடா, இந்த நீ பகலில் போட்டு அப்படின்னு தூங்கி 2 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. இப்போ உங்களுக்கு புரிய வந்திருக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது, அவர் அண்ணாவே கூப்பிட்டு கேட்குறாரு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பகலில் ஃபுல்லாக இவர் அண்ணா போட்டுட்ருக்காருன்னு வீம்புக்கு, நீ மட்டும் அப்பா செருப்பு உனக்கு மட்டும் உரிமையா என்ன, எனக்கும் தானே உரிமை, நீ மட்டும் போட்டுட்டு இருக்கலாம், நான் போடக்கூடாதா? நீ எத்தனை மணி நேரம் பகலில் அதை போட்டுட்டு இருந்தையோ அத்தனை மணி நேரமும் நான் இரவுலையும் அதை போட்டுட்ருக்கேன் அப்படின்னு இவர் வீம்புக்கு பண்ண போயிட்டு தூக்கத்தையே விட்டுட்டார். நைட்டில் தூங்காமல் அந்த செருப்பை போட்டு நடந்துகிட்டே இருக்கார். இந்த மாதிரி தான் பல பேர் நம்ம வாழ்க்கையில் பண்ணிகிட்ருக்கோம். இந்த விஷயம் நமக்கு பயனாக இருக்குமா, யூஸாக இல்லையா, அதெல்லாம் தாண்டி நீ பண்ணுற இல்லை நானும் பண்ணுறேன் அப்படின்னு வீம்புக்கு ஒரு விஷயத்தை செய்வோம். இதை வீம்புன்னு சொல்லலாம், பொறாமைன்னு சொல்லலாம், இல்லை ஆசைன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் பாதிப்பு என்னவோ இந்த மாதிரி செய்யக்கூடிய நபர்களுக்கு தான். அதனால் எந்த ஒரு விஷயம் நம்ம செய்தாலுமே அதனால் நமக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்து பண்ணணும். அதை எதிர்பார்த்து செய்கிறாங்கன்றதுக்காக நம்ம செய்ய போனோன்னா இந்த மாதிரி தான். இந்த நபர் எப்படி தூக்கத்தை தொலைச்சிட்டு 2 மாதம் இருந்தார், அந்த மாதிரியான நிலைமை தான் வரும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பதிவு பயனுள்ளதாக இருக்குன்னா பிறருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.